அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட்டில் மருத்துவ கழிவு ஆலை அமையக்கூடாதுன்னு மக்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வராங்க. அந்த போராட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் தமிழ் தேசிய தளத்தில் தொடர்ந்து தன்னோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வர தீனதயாளன் ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உங்கள் போராட்டக்குழுவோட நோக்கம் என்ன? அதாவது இன்றைக்கு மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் அமைய பெற்றிருக்கின்ற இந்த மருத்துவ கழிவு ஆலை அமைப்பது சம்பந்தமாக கடந்த 2024 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மானாமதுரை அழகர் மகாலி திருமண மண்டபத்தில் ஒரு பெரிய கருத்தறிவிக்கும் கூட்டத்தை அரசாங்கம் நடத்தியது. முன்னறிவிப்புலாம் பெரியசாக செய்யலை. அவங்க நடத்தும் போதே ஒரு யுக்தியாக தான் அதை கொண்டு வர்றாங்க. பெரிய அளவில் யாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படலை. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கூட அவங்க பெரிய அளவில் விளம்பரம் பண்ணலை. திடீரென அழைப்புகள் வந்தது. பத்திரிகைகள் கூட அது பெருசாக வரல. எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அனைத்து கட்சிகள் கலந்து கொண்டார்கள். சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், கட்சிக்கு அப்பாற்பட்ட சமூக நோக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கருத்தறியும் கூட்டத்தை அன்றைக்கு இருந்த மாவட்ட வருவாய் அலுவலர், மாசு கட்டுப்பாட்டு பொறியாளர், மாவட்ட பொறியாளர், தாசில்தார், இப்படி ஒரு அரசு பிரதிநிதிகள் அடங்கிய இந்த சம்மந்தப்பட்ட என்விரான்மெண்ட் எல்லாமே சேர்ந்து தான் அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அப்போ மக்கள் இந்த ஆலை அமைவது சம்பந்தமாக என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள் என அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் இந்த மருத்துவ கழிவு ஆலை அமைய வேண்டும் என்று ஒரு கட்சி கூட சொல்லலை. ஆதரவா அமைக்கலாம்னு சொல்லி யாரும் ஒரு கட்சி கூட சொல்லலை. அனைவருமே எதிர்ப்பு, எல்லாருமே எதிர்த்தாங்க. அந்த கூட்டத்தில் நானும் பேசியிருக்கேன். இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா, எல்லாரும் பதிவு செய்த கருத்துக்களை, பேசிய கருத்துக்களை அரசாங்கம் ஒரு புத்தகமாக ஆவணமாகவே வெளியிட்டு அதுவும் எங்க கையில இருக்கு, அவங்க கையில இருக்கு. அவங்கள்ட்ட தான் நாங்க வாங்கினோம். கலந்துகிட்ட எல்லாருக்குமே புத்தகம் கொடுக்கப்பட்டது. புத்தகங்கள் எல்லாரும் கொடுக்கல. நாங்க இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தகவல் அறியும் சட்டத்துல கேட்டு வாங்கி அது முறையா வச்சிருக்கோம். அப்ப அந்த கூட்டத்தில் கருத்து சொன்ன யாரும் அந்த ஆலை அமைய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. சமூக ஆர்வலர்கள் யாரும் சொல்லவில்லை. கைக்கூலியாக ஒரு வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேர் அங்க அமையலாம் சொன்னாங்க. அவங்க எந்த எந்த அமைப்பு சார்ந்தவர்களால ஊர்லாம் யாரும் இல்லை. இப்ப நீங்க யாரு எந்த ஊருன்னு கேட்டோம்னா அவங்க அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள், அவங்களே கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அதை கூட கொஞ்சம் ரசபாசமா அவங்கள எச்சரித்து வெளியில் அனுப்பிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இந்த கருத்தறியும் கூட்டத்தில் ஆலை அமைவதற்கு சாதகமாக யாரும் சொல்லவில்லை. அப்போ கருத்தறியும் கூட எதுக்கு நடத்தினாங்க? அதோட அது முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால் இந்த ஆலை அமைவதற்கான எந்த முகாந்திரத்தையும் மக்களுக்கு தெரிவிக்காமலேயே, இந்த அறிவிப்பும் இல்லாம ஆலைக்கான வேலைகள் நடந்து வந்தது. இடம் எங்கனையா? சிப்காட்டுடைய வளாகம் தான். சிப்காட்டு வளாகம் தான். அது சிப்காட்டுக்கு வெளியே எல்லாம் இல்லை. ஏன்னா சிப்காட்டுக்கு வெளியே வைப்பதும் கொஞ்சம் சிக்கலானது. எல்லாம் சுற்றி வர கிராமங்கள் பொதுமக்கள் வாழ்கிற வாழ்விடமாக மாறி போச்சு. எல்லா ஒரு காலத்தில் மேய்ச்சல் நிலங்களாகவும் வயல்வெளிகளாகவும் இருந்ததுதான். இன்னைக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா கொல்லக்குளம், அந்த பக்கம் அழகுநாச்சிபுரம் எல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு. சிப்காட்டுக்குள்ள 7th grade பள்ளிக்கூடம் இருக்கு, மாணவர்கள் படிக்கிறாங்க. சிப்காட்டுக்குள்ள நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்கு, உணவுத்துறை இருக்கு. மானாமதுரை சிப்காட்ன்றது பொதுவாக பெரிய பெரிய வளாகம் தான். ஆமா, பெரிய வளாகம். அப்ப இவங்க இந்த ஆலை அமைக்கும் போது கேட்ட கருத்தறியும் கூட்டத்தினுடைய நோக்கம் எதற்காக? அப்ப என்னன்னா ஒரு கண்துடைப்புக்காக நடத்தணும். அப்படிதான் வச்சுக்க முடியும். அப்ப இந்த கருத்தறியும் கூட்டத்தில் கேட்கப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு புத்தகமா இருக்கு. அதை நாங்க அவங்களே குறித்து விவாதிச்சோம். உங்களுக்கு அந்த பீஸ் கமிட்டியை போடுறாங்கல்ல, கூட்டம் போறதுக்கு முன்னாடி எதுவும் உங்களுக்கு தெரிய வந்துச்சா? இல்ல, தெரிய வரல. நாங்க சொன்ன கருத்துக்களை அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. மக்களை பைத்தியக்காரர்களாக, முட்டாள்களாக நினைக்கிறார்கள். இந்த அரசும் இந்த அரசனுடைய இருக்கிற அமைச்சர்களும் மக்களை ஒரு ஏமாளிகளாக நினைத்துக் கொண்டு, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த ஆலை நரிக்குடிக்கு பக்கத்துல திருச்சுழி வட்டத்துல முக்குளம் என்ற கிராமத்தில் அந்த ஆலை ஏற்கனவே நிறுவப்பட்டது. அதுவும் கடந்த திமுக ஆட்சியில தான். அங்க உருவாக்கும் போது அமைச்சராக இருந்தவர் தங்கம் தென்னரசு அவர்கள். இன்றைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிறார், நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் காலத்திலேயே அந்த ஆலை ஏதோ மருந்து தயாரிக்கிற கம்பெனி, மாத்திரை தயாரிக்கிறாங்களான்னு சொல்லி தான் ஆரம்பிப்பான். அந்த கம்பெனிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
அதே கம்பெனி தானே இது, அதே நிறுவனம் தானே இது. மருத்துவ கழிவு சுத்திகரிப்பாளர் ரெண்டுமே அப்ப அங்க இருக்கிற இப்ப இங்க ஆடியை போட்டீங்கல்ல, ஆமா, அது போட்டதுக்கு வந்திருக்கும் இந்த நிறுவனம் தான் எடுத்து பண்ணுது, இந்த இதை பண்ண போறோன்றது ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்கல்ல. ராம்கி குரூப் நிறுவனம் தான் பல பேர்கள் இருப்பாங்க. அவங்க ஆரம்பிச்ச கம்பெனி வந்து காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சர், சிறுநீரக செயலிழப்பு, பெண்களுக்கு வந்து கர்ப்ப தரிக்கிறதுல வந்து பாதிப்பு, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்பட்டு பல பேர் இறந்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் போராட்ட குழு அமைப்பதற்கு முன்னாலேயே ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போய் நேரடியாக களத்தில் இறங்கி அதை வந்து ஆடியோ பண்ணி அந்த மக்கள்கிட்ட கேட்டு அந்த கருத்தை தெரிஞ்சுக்கும் போது அவங்க சொன்ன கருத்து என்னென்னா, இந்த ஆலை வந்ததற்கு பின்னால் நிறையா நோய்கள் தாக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு பலர் இறந்திருக்காங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிறார்கள். இறப்பு மட்டும் இல்ல, அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுருச்சு. விவசாயத்துல இருந்து நிறைய பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. சுத்தி உள்ள கிராமங்கள்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இது வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. அப்ப அதுக்கு ஒரு காலகட்டம் வந்து நீண்ட காலகட்டம் போயிருச்சு. அவங்களை பொறுத்த அளவுல உயிரிழப்புலாம் ஏற்பட்டதற்கு பின்னால்தான் அவங்க இந்த கம்பெனி என்ன மாதிரியான மருத்துவ உயிரிக்க வந்து இருக்கிறாங்க, இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது என்பதை மதுரையில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் வாஞ்சிநாதன் உள்ளிட்டோர் இதை போய் நிறைய ஆய்வு செய்து அதை மீனாட்சி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று எதனால் இப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் தண்ணீரை எல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அங்கேருந்து அவங்க டாக்டர்ஸ் நேரம் வந்து பார்த்து இவ்வளவு நடந்ததற்கு பின்னால்தான் ஒரு முடிவு வராங்க. அப்ப இந்த கழிவு ஆலை வந்து நிறுவுவதற்கான இடம் மக்கள் வசிக்கும் பகுதி சாத்தியமல்ல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வருவதற்கு இவ்வளவு பாதிப்பையும் அடைந்ததற்கு பின்னால்தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்கு. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அங்க உள்ள சூழல் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் பாதிப்புகளை கணக்கிட்டு ஒரு இடைக்கால வந்து தடை கொடுக்குறான், போராட்டம் நடக்குது. எந்த ஆலையை துவக்குவதற்கு காரணமாக இருந்தாரோ அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை, அவர்தான் அந்த ஆலை வருவது காரணமா இருந்திருக்காரு. நடைபெறும் ஆர்ப்பாட்டம் பண்ணார் காரியாவட்டி. அதுக்கப்புறம் எதிர்கட்சியா வந்தோடனே மக்கள் விழித்துக் கொண்டார்கள். மக்கள் நமக்கு எதிர்வாக திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாடகத்தில் நடத்துற அவரே வழக்குக்கு போக சொல்றாரு. அவரே வந்து அரசாங்கத்தை வந்து எதிர்கட்சி இல்ல அப்படிப்பட்ட தங்கம் தென்னரசு அவர்கள் சில முயற்சிகள் எடுத்ததாக அவர் என்ன இப்ப இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் இப்ப நம்ம சார்ந்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து மக்களை வாக்குக்காக என்ன சொல்றாரு, என்னால மட்டும்தான் இந்த மருத்துவ கழிவு ஆலையை என்னால மட்டும்தான் அடைக்க முடியும், எனக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்கு, என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்றைக்கும் சுற்றுச்சூழல் அமைச்சர் யாரு தெரியல, அவர்தான் கேட்கணும். தங்கம்தான் இந்த ஆலை அனுமதி கொடுப்பது மாசு கட்டுப்பாடு சுற்றுச்சூழல் என்பது அவர் வசம் இருக்கிறது. இவரே அனுமதி கொடுத்து விட்டு இவரே ஒரு டிராமாவை நடத்துறாரு. இல்ல ஒரு மந்திரிக்கு அடைக்கக்கூடிய பவர் இருக்கா? இருக்குல்ல. அரசு அதாவது மக்கள் தான் எஜமானர்கள். 5 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம அரசு தேர்ந்தெடுக்கிறோம். மக்களுக்கு ஊழியம் செய்ய வந்தவர்களான இவர்கள் மன்னர்கள் அல்ல. இவர்கள் அந்த திராவிட மன்னர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், குறுநில மன்னர்கள் என்று. அதெல்லாம் அந்த 5 வருஷத்துக்கு தான். அவருக்கு அந்த மனநிலை கூட இருக்க தொடர்ந்து 20 வருஷமா நம்ம இருக்கிறேன். அந்த மனநிலை தான் இருக்கு. அந்த மனநிலையில இருக்கிறதுனாலதான் மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படாமல் அங்கே நீர்த்து போன அந்த ஆலையினுடைய தொடக்கத்தை மானாமரில் கொண்டு வந்து வர்றாரு. அங்க 100 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க, வாழ்விடங்களை காலி பண்ணி போயிட்டாங்க, விவசாய நிலம் வந்து ஊர்நிலமா போச்சு, மலர் தன்மை ஆகி போச்சு, பலருக்கு உடல் உபாதை வந்துருச்சு, வசிக்க முடியாத பகுதியாக போய்விட்டது என்பதை தெரிந்தே நீங்க முக்குளத்து பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் இருக்கு. ஆமா, அப்ப அதை பத்தி நானும் சொல்ல முடியும். இப்ப நம்ம பகுதியில் போனதுனால சுத்தி அழகாவரி, திம்மாபுரம், காரியாப்பட்டி ரோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, தொட்டியங்குளம், இந்த ஊருக்கு முழுக்க ஒரு 20 கிலோமீட்டர் வரையும் பாதிப்பு. ஆனா இந்த 20 ஊர்ல ஒரு மாடியில நின்று பாத்தீங்கன்னா இந்த ராம்கில கழிவு கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. யானைமலை, ஒத்தக்கடை யானைமலை இருக்காங்க முதல்ல, அதை விட பெரிய மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க. எங்க பார்த்தா என்னன்னா இந்த ஊர்ல என்னடா மலையெல்லாம் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னா அட்டை கேட்டோம்னா சொல்லுவாங்க, இல்லப்பா அது இந்த ராம்கி பாண்டுவாங்க. நடிகர் ராம்கி ஃபேமஸ் இல்லையா, அந்த பகுதியில வந்து இந்த ராம்கி ஃபேமஸ். அப்ப இந்த ஆலையை வந்து கொண்டாந்து மானாமரில் வர்றாருன்னா இங்கேயே 3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஊர்களுக்கு இவ்வளவு பாதிப்பு என்று சொன்னால் மானாமரினுடைய சிச்சுவேஷன் நேராக வந்து அவர் பார்க்கணும். அவங்க பார்க்கல. யார் நாங்க வந்து மனு கொடுத்தோம், அவங்கள்ட்ட போய் வந்து இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துட்டையும் போய் வந்து இதை வந்து நேரடியாக பாருங்கன்னா யாரும் பார்க்கல. அப்புறம் அதுக்கு பின்னால தான் நாங்கள் ஒரு போராட்ட குழு அமைச்சு பல்வேறு கட்சிகள் அனைத்து கட்சிகளும் திமுக தவிர அதிமுக தனியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு தான்.
அப்போ இந்த போராட்ட குழு வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழலை அவங்களே உருவாக்குறாங்க. இது என்ன காரணம்னா, இப்போ 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இல்லை, அந்த ஆலை அமைவதற்கே 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் என்பது அதனுடைய விதி. ஏன்னா அந்த அளவுக்கு அது எஃபெக்டா இருக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 2 பகுதியுமே மானாமதுரை நீங்கள் சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், விருதுநகர் மாவட்டம் முக்குளமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய இதில் வளர்ச்சியான பகுதி தான், இல்லை வறட்சி மாவட்டம், வானம் பார்த்த பூமி தான். இப்போ சிப்காட் பகுதியில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி இருக்கு, 7th டே ஸ்கூல் இருக்கு, நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்கு, உணவு தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த புகை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உணவு பண்டங்கள் வந்து இதாயிருமா, விஷத்தன்மையை மாறிடுமா, பிள்ளைகளுக்கு உபாதை வருமா? ஆனால் அதுக்கு ஒரு நிறுவனங்கள் இருக்கும். இப்போ உணவு எந்த அளவுக்கு அதை குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு. மாசு கட்டுப்பாடு இது நிறுவனம் அமைஞ்சிச்சுன்னா இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்ன, ஒருவேளை இந்த இது அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு WHO இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. அவங்க அப்ரூவல் வாங்கி தானே பண்ணியிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி புகை வருதுன்னா அது எப்படி? அதான் நீங்க கேட்கிற கேள்வி என்பது சரியான கேள்வி. அரசு என்பது முதலாளிகளுக்கானது, அரசு என்பது மக்களுக்கானதாக இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நீங்க கருத்து கேட்டு கூட்டத்தில் கேட்ட கருத்தை ஏன் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை? ஏன் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஏன் இந்த போராட்ட குழுவை வந்து சந்திச்சு விளக்கம் கொடுக்கல? இன்னைக்கு வரையில எதுவும் சொல்லல. அவங்க என்ன வேலை பார்க்கணுமோ அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாருக்கானவர்கள்? பாசிசத்தை எதிர்க்கிறதா சொல்றாங்கல்ல இவங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்படி விமர்சிக்கிறார்கள்? ஏன்னா அந்த இடத்துல அரசியலும் பேச வேண்டியது இருக்கு. எங்க ஒரு ஆளால தான் நிப்பாட்ட முடியும். நாங்க எப்படி நாங்க வந்து சமூக நீதி காவலர்கள், நாங்கள் வந்து மக்களை வந்து காப்பதற்கு எங்களை விட்டு ஆளு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. கட்சியில் வாக்களிச்சா வந்துடும். என்ன நான் கேட்கிறேன், நாசிசம் பாசிசம் 2ஆம் உலகப் போர்ல அந்த வார்த்தை வந்துச்சு. நாசிசம்னா ஆளை கொள்றது, பாசிசம்னா கருத்து தெரிகிறவங்க எதிர்கருத்து இல்லாமல் ஆக்குறது. அப்ப நீங்க பாசிசத்தை தாண்டி நாசிசவாதிகளாக மாறிவிட்டார்கள் நான் சொல்றேன். நீங்க உயிர்களை பற்றி கவலைப்படல இல்ல. இந்த திராவிட மாடல் அரசு என்பது சமூக நீதிங்கிறாங்கல்ல, சமூக நீதியினுடைய ஒரு பக்கம் தானே உயிர் வாழ்தலும். மனிதன் உயிர் வாழ்ந்தாதானே சமூக நீதிய வாய்மொழியா சொல்றாங்க, செயல்பாட்டில் ஒண்ணும் இல்லையே. அதான் சொல்றோம். அப்ப நீங்க பாசிசத்தை விட இன்னும் மோசமான நாசிஸ்டுகள் நான் சொல்றேன், மக்கள் அழிவதை பற்றியோ. அப்ப இந்த கருத்து சொல்லணும்ல, நீங்க பாசிசத்தை விமர்சிக்கிறீங்கல்ல, ஏன் அனைத்து கட்சியினுடைய கருத்தறியும் கூட்டத்தில் உருவாக்கப்பட்ட கருத்தை ஏன் நீங்க வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கல? யார் அந்த கருத்தை ஆதரித்து சொல்றது? எந்த கட்சி சொல்லுங்க. இப்ப எந்த சமூக ஆர்வலர், எந்த தொண்டு நிறுவனம், எந்த பொதுநல அமைப்பு, ஒரு அமைப்பு கூலிக்கு ஆள் பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா இவங்களுடைய மனநிலை என்ன? இவர்கள் முதலாளிக்கானவர்கள், ராப்கி நிறுவனத்தினுடைய கைக்கூலிகள். ராப்கி நிறுவனம் என்பது திமுகவுடைய பினாமி கம்பெனி. அதனாலதான் வந்து கொண்டாந்து விடுறான். இப்ப நீங்க சென்னையில என்ன நடந்துச்சு? அதே இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அங்கே என்ன யார் ராகின்னு பார்த்தா அங்கேயே ஏதோ ராம்கின்ற மாதிரி ராம்கி தான். அப்ப எல்லா இடத்துலயும் என்னன்னா ஒரு நிழல் அரசாங்கத்தை ராம்கி நடத்துறாங்க. நீங்க அரசாங்கத்தினுடைய கைக்கூலியா முதலாளிகள் இருப்பாங்க, இப்ப முதலாளிகளுடைய அரசாங்கமாக மாறிடுச்சு. முதலாளிகள் தான் அரசாங்கத்தை நடத்துறான். இப்ப கவர்மெண்ட் டிஎம்கேவா இல்ல ராம்கியான்னு தெரியல, ராம்கி தான் நடத்துது. திராவிட மாடல் கம்பெனி தான் அது. ஆந்திராவில இருந்து வர்ற கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க 23,500 ரூபாய் வாங்கின துப்புரவு தொழிலாளருக்கு நிரந்தரமாக்கினால் அதை நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கறதுக்காக 12,500 ரூபாய் 13,000 ரூபாய் கொடுக்குறான். 8,500 ரூபாய் அவங்களுடைய உழைப்பை சொல்றான். அரசினுடைய சட்டப்படி திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன? நம்பர் 263. அதையே நாங்க சொல்றோம். நீங்க தானே சொன்னீங்க தூய்மை பணியாளர்களுடைய ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரமாக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல. அதை கேட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஆனா ஒருவேளை சோறு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு கேட்டா? கேட்கறத கூடியா? கேட்காத எது கொடுக்குறாங்க? கேட்டாங்களா? வீட்டுல சமைக்க மாட்டானா? அப்ப என்னன்னா பணி நிரந்தரமானால் 8,500 ரூபாய் கொடுக்கணும். இந்த 8,500 ரூபாய் முதலாளிகள் பாக்கெட்டுக்கு போகுது. இந்த வாக்குறுதி யார் கொடுத்தா? திமுக தான் கொடுத்துச்சு. அவங்கதான் தேர்தல் வாக்குறுதியை தானே மக்கள் கேட்கிறாங்க. ஆனா இப்ப துப்புரவு பணியாளர் பிரச்சனை அதிகபட்சமா அடிபட்ட பேர் வந்து சேகர் அடிபட்டு. அந்த இடத்துல இந்த இடத்துல தங்கந்தன் ஐயா பேர்லாம் வரலையா உள்ள? தங்கந்தன் அரசு வந்து நிதி அமைச்சர் அடுத்த இடத்துல இருக்காரு. எத்தனை அமைச்சர்? சுற்றுச்சூழல் வச்சிருக்காரு, தொழில்துறை வச்சிருக்காரு, திமுகவுடைய முகமாக இருக்காரு. அடுத்து முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை. ஆமா, பள்ளிக்கல்வித்துறையில எல்லாமே இருக்காரு. ஆனால் திமுக நடத்துகிற அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கு அவர் துணை போறாருங்கிறதா என்னுடைய. அதனாலதான் அப்படி ஆட்கள் அமைச்சராக்குறாங்க. தனக்கு யார் லாபத்தை சம்பாதிகள். அதான் சொல்றேன், முதலாளிகளுக்கான அரசாக திமுக மாறிடுச்சு. நான் இன்னும் சொல்றேன், கார்பரேட் நிறுவனம்
கார்பரேட்டினுடைய கையாட்கள் அப்படின்னு மூலிகை கேள்வி பண்ணுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது. ஆமா, இப்ப நீயும் அதே வேலையை தானே செய்யற. ராம்கியை தவிர்த்து இப்ப ராம்நாட்டுல வந்து ONGC போடுறாங்க. அரிட்டாப்பட்டியில அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்காட்டி கொண்டாந்து வச்சு எப்படி இந்த அனுமதி வந்தது, யார் கொடுத்தது? எல்லாமே திமுக எப்பவுமே எப்படின்னா 2010 ஈழப்போர் நடந்ததுக்கு பின்னால அந்த முடியும் தருவாயில மீத்தேன் திட்டத்துக்கு ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிக்கு அந்த அனுமதியை கொடுத்தாங்க. அந்த அனுமதியை கொடுத்தது அன்றைக்கு இருந்த மத்திய அரசு. சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயந்தி நடராஜனும் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக அமைச்சர் ஐயா TR பாலு, இன்னைக்கு TRP ராஜா இருக்காரு, இவருடைய அப்பா. இவங்களுக்கு என்ன வேலைன்னா திராவிடம் என்ற பெயரில் சமூக நீதி என்ற பெயரில் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு மக்களை சுரண்டி வாழ்வதுதான் இவருடைய வேலை. இவங்க என்ன பண்ணாங்க, ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, கையெழுத்து போட்டாரு. ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிட்டு போக வேண்டியதெல்லாம் திராவிட மாணவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆட்சி முடியுது. 2011 திமுக தோத்து போகுது. ஜெயலலிதா வந்துடுறாங்க. ஜெயலலிதா எப்பவுமே ஒரு குணம் இருக்கும், எப்பவுமே ஆன்டி டிஎம்கே மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. திமுக செய்ததை இவர்கள் இருந்து எதிர்வினையாற்றுவார். அப்ப என்ன செய்யறாங்க, மீத்தேன் திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்த அந்த ஆய்வு பணியை வந்து ஜெயலலிதா வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த மீத்தேன் திட்டம் வராதுன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மக்களை திரட்டி மக்களுக்காக போராடியது நம்மாழ்வார் என்ற கருணை மிக்க ஒரு மனிதன். லட்சக்கணக்கான மக்களை திரட்டி, கட்சிகளை திரட்டி, சமூக ஆர்வலை திரட்டி இந்த மீத்தேன் திட்டம் வந்தால் சுற்றுச்சூழல் தஞ்சை நெற்களஞ்சியம் காலியா போயிடும் சொல்லி மக்களை திரட்டினது நம்மாழ்வார். மற்ற கட்சியெல்லாம் சேர்த்துக்கலாம், எல்லாரும் வந்து போனாங்க, நம்ம எந்த கட்சியும் குறிப்பிடல. ஆனால் திமுகவும் காங்கிரசும் இந்த மண்ணுக்கு துரோகம் செய்த கட்சிகள். அப்ப இந்த மீத்தேன் திட்டத்தை ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாள்ல மீத்தேன் திட்ட எதிர்ப்பு இயக்கத்துல திமுகவும் கொடிபிடிச்சுட்டு நிக்குது. இது எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கையெழுத்து போட்டது திமுக, மத்திய அரசு பொறுப்புகள் இருந்தது திமுக. ஆனா மத்தியில ஆட்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்களும் வந்து என்ன பண்றாங்க, நாங்களும் மீத்தேன் திட்டம் ஓட்டுக்காங்க. இப்ப தங்கம் செய்யறாருல்ல, இவர் மருந்து தயாரிக்கிற கம்பெனி கொண்டாந்து விட்டுட்டு அதனுடைய விளைவுகள் வந்த உடனே இவரே எதிர்ப்பு. எப்படி 2017 ஒரு டிராமா இருந்தாரு, நானும் எதிர்க்கிறேன், நாமும் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா ஓட்டு பிச்சைக்காக. இப்ப இதை விட மக்களை ஏமாற்றுறதுக்கு என்ன வந்து மானாமதுரை அது மாதிரி நிறுத்தி வச்சிருக்கோம். மானாமதுரை அதேதான். இப்ப கடந்த மாதம் வந்து நாங்க போராட்டம் நடத்தோம். மக்களை திரட்டி ஆலையை முற்றுகை விடுவதாக மக்களை திரட்டி போனோம். உடனே அரசு பழிஞ்சு வந்துச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து கெஞ்சி கேட்டு கருணை பண்ணி கொடுத்து அதுக்கெல்லாம் அவங்க ஆள் இல்லை. ஏன்னா எல்லாரும் பைகளுக்கும் போக வேண்டியது போய் சேர்ந்துருச்சு. சட்டமன்ற உறுப்பினர் சொன்னோம், பெரிய கருப்பட்டு போய் பார்த்து அமைச்சர்கிட்ட, அவர் எதுவும் கண்டுக்கல. அவர் போராட்டத்தன்னைக்கு ராகா பேலஸ்ல உட்காந்து கறி சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்க 10 கிலோமீட்டர்ல பொம்பளையும் ஆம்பளையும் வெயில கடந்து தண்ணி குடிக்காம பொம்பளைய கூட 4 மணி வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப இந்த மக்களை நினைத்து பார்த்து ஆறுதல் சொல்ல கூட வரவில்லை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும். அன்னைக்கு ராகா பேலஸ்ல அந்த கண்ணனிக்கு பக்கத்துல ஒரு திருமண மகள் திறக்கிறாங்க. அங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தறி இருந்தாலும் அடக்கு வெயிட், அதெல்லாம் அவங்களுடைய கிழமையும் கூட வச்சுக்குவான். 10 கிலோமீட்டர்ல நாங்க வந்து நிக்கிறோமே வெயில்ல. ஒரு திமுக கார் வந்து பார்த்தா பதிவு இருக்கா? ஒரு அமைச்சர் கார் எடுத்துட்டு வர முடியாதா? நடத்துறது அவங்க தானே, அவங்க வந்து எப்படி பதிவு பார்த்துட்டு தங்கதரசு நடிக்கிற மாதிரி நாடகமாக நடிக்கலாம்லங்க. அப்படி அக்கா தமிழரசி ரவிக்குமார் தான் அப்படி பார்த்தா வானமர தொகுதிக்கு அவங்க ஆர்டிஓ வந்தாங்க. ஆர்டிஓ வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாங்க வந்து பெண்கள் உட்பட எல்லாருமே வந்து ஆலையை முற்றுகையிடுவதற்காக ஒரு வீரியம் கொண்டு ஒரு போராட்டமா மாறிடுச்சு. மக்களை தயார்படுத்துறதுல எல்லா கட்சிகளுக்கும் பங்கு இருக்கு, யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இல்லை. போராட்ட குழு கல்வியில் உட்பட எல்லா கட்சிகளுமே அதில் வந்து அரிய பங்காற்றினாங்க. எல்லா கட்சிகளும் வந்து கிராமமா போய் ஆள் திரட்டதுனால ஒரு 2000 பேர் ஆலையை முற்றுகையிடுவதற்கு தயாரானாங்க. தமிழ்நாடு அளவில் வர்த்தக சங்க நெருக்கடிகள் கொடுத்தாலும் கூட மானாமதுரையில் இருக்கிற வர்த்தக சங்கம், உணவு உற்பத்தியாளர் சங்கம், சிறுகடை வியாபாரிகள் சங்கம் 100% கடையெடுப்பு வெற்றி. ஒரு சின்ன டீ கடை கூட இல்ல, ஒரு ஹோட்டல் கிடையாது. இல்ல மக்களோட ஒத்துழைப்பு வந்து மக்கள் ஒத்துழைப்பு. அப்ப வர்த்தக சங்கமும் இந்த உணவு உற்பத்தியாளர் ஹோட்டல் சங்கமும் சிறு வியாபாரிகள் சங்கமும் அளப்பரிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, கலந்துக்கிட்டாங்க, கடையடைப்பு நடத்துறாங்க. அப்ப கடையடைப்பு முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறது 100% வெற்றியான ஒண்ணு. அரசு இறங்கி வருது, நாங்க தற்காலிகமா நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல தாஜிதார் எழுதி கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். அமைச்சர் வரலையா? இது அமைச்சர்னா இல்லைங்க. அவருக்கு ராகா பாலஸ்ல கறி கடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருப்பாரு, எங்களும் பார்ப்பாரா? தமிழரசி ரவிக்குமார் தொகுதி அவங்களும் வரல. அவங்க மேலிடத்து உத்தரவுலாம் வரமாட்டாங்க. அமைச்சரே வராது, அவங்க வருவாங்களா?
கேத கல்யாணத்துக்குலாம் போறாங்களே, அது அவங்க தொழிலுங்க. மொய் எழுதுறது, மாலை போடுறது எல்லாம் வந்து ஒரு தொழில். அது மட்டும்தான் தெரியும். 1000 ரூபாய் கவர்ல வச்சு கொடுத்தாலும் ஆமா இங்க உயிர் எடுக்கிறானே, இந்த பாசிசம் பேசுறீங்களே நீங்க, உயிரை எடுப்பதுதான் பாசிசமா? எங்களுடைய கருத்து என்னாச்சு? கருத்தறியும் கூடத்தில் நாங்கள் சொன்ன கருத்துக்கள் புத்தகமாக இருக்கு. அதுக்கு என்ன பதில்? இந்த திராவிட மாடல் அரசு ஏதாவது பதில் உண்டா? அப்ப உயிர்களை பற்றி கவலைப்படாதவர்கள் பாசிஸ்டுகள் தான். நீங்க மத்திய அரசை விமர்சிக்கிறீர்கள், பாசிசம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அதற்கு நேராக நீங்கள் சமூக நீதி என்ற போர்வையை போர்த்தி கொண்டு நீங்களும் பாசிஸ்டுகளாக இந்த மண்ணில் உலாவுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப நாங்க என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. மீண்டும் போராட்ட களத்துக்கு போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போராட்ட குழு விழிப்பாக இருக்கிறது. அதற்கு பின்னால் மாவட்ட ஆட்சியரை பார்த்தோம், ஆர்டிஓ பார்த்தோம், தாசில்தார் வட்டாட்சியரை பார்த்தோம். அவங்க சொன்ன ஒரே பதில், ஆலை ஓடல் இல்லை. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? அதான் ஏன் பிரச்சனைய நீ எழுதி கொடுத்தில்ல ஒரு காகிதத்துல, தாசில்தார் அரசு பிரதிநிதி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அமையாத ஆலைக்கு இவங்க பீஸ் கமிட்டி போடுறாங்க. அதான் சொல்றேன், அது ஒரு ஏமாற்றுங்க. அவங்க திறக்கிறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க விடுறது மாதிரி இல்ல. நாங்க உயிரை கொடுக்காது அடுத்த தலைமுறை வாழை வைப்பதற்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராயிட்டோம். இப்ப நீங்க அந்த போராட்டக்குள்ள உறுப்பினராக இருக்கீங்க. அந்த போராட்டக்குள்ள அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள் எந்தெந்த மாதிரி தொழில் சார்ந்த நபர்கள் இருக்காங்களா, இல்ல விவசாயிகள் இருக்காங்களா, பெண்களோட ஆதரவு எப்படி இருக்கு, அவங்க அந்த விழிப்புணர்வு இருக்கா? இப்ப ஏன்னா முக்களத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்து இடத்துக்கு விலை கொடுக்குறவங்க கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒருத்தவங்க செத்த பின்னாடி தான். இப்ப என்னோட நண்பர்களோட அப்பாவே 2-3 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மரணங்கள் தொடர்ந்து மரணங்கள் வர்றப்ப மர்மமான மரணமான இயற்கை மரணம் தான். அப்படி எதனால செத்துட்டான்றது தெரியாத இந்த இதுதான் இந்த ராம்கி தொழிற்சாலை தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ இது மாதிரி இங்கேயும் லேட்டா புரிஞ்சுக்கிறோம்டா ரொம்ப சிரமம் தான். இப்பயே உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? இங்க இருக்கு. இந்த போராட்டத்துல அதிகம் கலந்துக்கிட்டது பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா கலந்துக்கிட்டாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். பரவாயில்ல. கல்குறிச்சி, செய்களத்தூர், இந்த பக்கம் மானம்பாக்கி, இந்த பக்கம் இருக்கிற கொன்னக்குளம், சன்னதிக்குளம், இந்த பகுதியெல்லாம் வந்து பெண்கள் அதிகமா கலந்துக்கிட்டாங்க. அவங்க நாங்க ஆலையை நோக்கி போறோம்னு போனாங்க. போராட்டம் ஜனநாயக முறையில் நடத்துறதுனால எந்த விதமான அசம்பாவியம் நடந்துடக்கூடாது, கட்டுப்பாடு வேணும்னு சொல்லி அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தையை நம்பி இன்னைக்கு நாங்க வந்து நிக்கிறோம். தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் போய் திரும்பி கேட்டா ஓடல இல்ல, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு நாங்க கேட்கிறோம். இவங்க என்ன சொன்னாங்க, தற்காலிகமா ஆலையை 2 மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிறோம், நிரந்தர தீர்வு காணுவதற்கு அரசாங்கத்தை முயற்சி, அதற்கான உறுதியை நாங்க வந்து தர்றோம், நிரந்தரமா நிறுத்துறதுக்கு சொன்னாங்க. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க சொன்னதானே கேட்கிறோம். எங்களுக்கு தேவை நிரந்தரமாக நிறுத்துவது. நீங்க என்ன பண்றாங்க தெரியுமா, முக்குளத்தில் விட்டாங்க. அங்க வந்து ரொம்ப தாமதமாக உயிரிழப்பு ஏற்படுவதற்கு பின்னால் மக்கள் விழித்து கொண்டு போனதுனால அப்புறம் அந்த அமைச்சரை ஒரு ஸ்டண்ட் அடிச்சு இங்க மானாமரிக்கு அனுப்பி விட்டார். ஏன்னா இங்க இருக்கிற முறை அழித்து வாங்க, இவனுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது, அரசியல் விழிப்புணர்வு நினைச்சாரான்னு தெரியல தங்கம் தென்னரசு. ஆனால் விரைவில் சரியான பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இங்க இருக்கிற அமைச்சரும் அந்த தங்கம் தென்னரசும். இப்ப இந்த மாவட்டத்து அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கணும், மானாமரில் வேண்டாம் சொல்லியிருக்கணும்ல, இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாம் சொல்லியிருக்கணும்ல, சொல்லலாம். இவங்க ஆலை வருவதற்கு இவங்களே காரணமா அமைஞ்சிட்டாங்க. சரி அமைஞ்சிட்டீங்க, நீங்க என்ன சொல்றாங்க, இடம் இல்ல. சரி நான் காட்டுறேன் இடம். இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக சொல்றேன், 4 ஏக்கர் தாங்க, 3.25 தான் மானாமரியில் அமைந்திருக்கிற ஆலையினுடைய விஸ்தீர்ணம். ஆனால் 12 மாவட்ட கழிவுகளை அங்க வந்து கொட்டுறாங்க. வெளியில இருந்து எல்லா கழிவுமே. மானாமரியிலே அரசு புறம்போக்கு இருக்கு, கல்லல்ல நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கு. அங்கெல்லாம் பண்ணை போட்டு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. யாரு வந்து உங்களுக்கு அந்த இடம் கொடுத்தது? அது அமைச்சரோட சொந்த. காமிக்கவா இடத்த, நான் காமிக்கவா? இந்த காணொலி வாயிலாக சவால் விடுறேன். 4 ஏக்கருக்கு நீங்க 100 கணக்கான ஏக்கர் ஒரு சிப்காட் அமைக்கிறோம்னா கூட சரி ரைட்டு. இந்த கள்ளங்காடுன்னு சொல்லி மேலூருக்கு பக்கத்துல ஒரு சிப்காட் எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, வெறும் பணம், சுகபோக வாழ்க்கை, ஆடம்பரம், மக்கள் செத்தா என்ன, எவன் இருந்தா என்ன, போனா என்ன, ஓட்டுக்கு காசு கொடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கள்ளங்காடு ஒண்ணுதான், மானாமரி ஒண்ணுதான், முக்குளம் ஒண்ணுதான், தூய்மை பணியாளர் ஒண்ணுதான். அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அதுக்கான கம்பெனிகளுடைய ஏஜென்ட்கள் மட்டும் இல்லை, இவங்க தான் கம்பெனியே நடத்துறான். அந்த அளவுக்கு வந்துட்டான். 6 வருஷம் போச்சுன்னா இவங்களே ஒரு ராம்கி மாதிரி ஒன்று கூட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது முதலாளிகள் தான் அரசியல் நடத்துற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப கார்பரேட் வந்து அரசு நடத்துது. அப்ப கார்பரேட்டுடைய எடிபடிகளாக இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது, ஒரு இடமா போய் நடத்துறான். இப்ப கந்தர்வ கோட்டை போறான், அங்க மக்கள் திரண்டு
எஸ்லாமத்தூரா அங்க வந்து மக்கள் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த எம்எல்ஏ சின்னதுரை மார்க்சிய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, மறுமலர்ச்சி திமுகவுடைய துறை வைக்கோ எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்காக நிக்கிறாங்க. கோட்டை போது வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த கலந்த வந்து அந்த மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் வந்து போராட்ட இயக்கம் வந்து இல்லாத ஒரு பகுதி தான். ஆனா பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. மானாமதுரையில் மையத்தகு போராட்டங்கள் கருணாநிதி ஆளுகளுக்கு ஆட்சி காலத்திலேயே ஒரு பைசா மின்சாரத்துக்காக போராடிலாம் இறந்த வரலாறுலாம் உண்டு. ஆனால் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவான பகுதி என்று இவர்கள் நினைக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடாது, மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. இவருடைய பார்வையில் மானாமதுரையெல்லாம் பின்தங்கிய மக்கள், விழிப்புணர்வு அற்றவர்கள், ஈஸியா விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 4 ஏக்கர் என்பது இந்த மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலைமை இல்லையா? வாங்க நான் காமிக்கிறேன். நீங்க நூற்றுக்கணக்கான ஏக்கர் அமைக்கிற சிப்காடே எதுக்குறான், கள்ளங்காடுல பொதுமக்கள் எதுக்குறான், முற்போக்கு இயக்கங்கள் எதுக்குது, விவசாயிகள் எதுக்குறான். விவசாயத்தை அழிச்சு நீ வந்து சிப்காட்டை உருவாக்காத அப்படின்னு. இதே மானாமதுரை சிப்காட்டில் நான் வரலாற்றை திரும்பி பார்க்க சொல்றேன் திராவிட மாடல் அரசுக்கு. இதே மானாமதுரை சிப்காட்டில் நான் சின்னஞ்சிறு பையன் 83 84 இந்த காலகட்டங்களில் சிமெண்ட் ஆலை வந்துச்சு. சிமெண்ட் ஆலை வரும்போது அது வந்து விவசாயத்தை அழிக்கும், நீர் ஆதாரத்தை அழிக்கும் சொல்லிட்டு கொல்லக்குளத்து மக்கள் போராடினாங்க. ஒரு கொலையே நடந்தது. யாசின் பாயருங்கிறவரு வந்து ஒரு கொலையே நடந்துச்சு. வரலாறு வந்து அப்போ மானாமதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக நம்ம யாரையும் வந்து வன்முறைக்கு போக சொல்லல. அதுக்கு நமக்கு உடன்பாடும் இல்லை. நம்ம ஜனநாயக யுகத்துல போராடுறோம். இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பகுதி தான் அது. கொல்லக்குளத்து மக்களுக்கும் அந்த ஆலை முதலாளிகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கொலை நடந்தது. இதெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டு நடந்த சம்பவங்கள். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடமா போறாங்க. தஞ்சாவூர் பக்கத்துல இந்த ஆலையை கொண்டு போனாங்க. ஒரு தனியார் வந்து இடம் கொடுத்து அங்க உள்ள மக்கள்லாம் திரண்டு அதை நிறுத்துறாங்க. அப்ப போராட்டமே இன்னைக்கு வாழ்க்கையா போகுது. நான் என்ன சொல்றேன், டெஸ்ட்ராய் பண்ணுங்க. மருத்துவ கழிவு அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு இடம் வேணுமா? மக்கள்கிட்ட கேளு, எங்கள்கிட்ட கேளு. ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு சுற்றி அளவுல கிராமங்கள் இல்லாத இடம் இருக்கு, சதுப்பு நில காடுகள் இருக்கு, மலைப்பகுதிகள் இருக்கு, வனங்கள் இருக்கு. அங்கே கொண்டு போய் வைக்கி. ஏன் இங்க வைக்கிறான்னா அதுக்கு பதில் என்னன்னா, அவனுக்கு இடம் ஃப்ரீயா வந்துடுது. சிப்காட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஒரு 4 ஏக்கரை வாங்கிடுறான். ஃப்ரீயா இல்ல, ஒரு கணிசமான தொகையை கொடுத்து. அதுக்கடுத்து இபி கரண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் வாட்டர் சோர்ஸ் வந்துடுது. இப்போ நீங்கள் 10-15 கிலோமீட்டர் தள்ளி வச்சிங்கன்னா வாகன போக்குவரத்தில் உங்களுக்கு ஒரு கணக்கீட்டு வரும். அப்போ இது நகரப்பகுதியை ஒட்டி இருக்கா, அப்போ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வாகனங்கள் வருவதற்கு ஈஸியாக போயிடுது. இது போக அரசு கடன் கொடுக்குது. சிப்காட்டில் ஆரம்பித்தா இதை தான் நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். அப்போ மக்கள் வரிப்பணத்தை எடுத்து போட்ட முதல்ல மக்கள் வரிப்பணத்தை எடுத்துருவான், ஒரு கடனை வாங்கிடுவான். அப்போ இவனுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸு, இடம் வந்து கணிசமான விலைக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு சென்ட் வாங்கினோம்னா இன்னைக்கு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு பேச்சு வாழாமல் இல்லை. அந்த பகுதியிலேயே கூடுதலாகவே போகும். நாங்கள் சொல்லுவது கொல்லக்குளம் பகுதியில் 3-4 லட்சத்துக்கு அங்கேயே போயிடுச்சு. அப்போ நீங்கள் இங்கே வந்து என்னன்னா 1 ஏக்கர் 12 லட்சத்துக்கு கொடுக்குறான். இது உங்களுக்கு கணிசமான ஒரு இது இல்லையா? அதுக்கப்புறம் லோன் கொடுக்குறான். இப்போ இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. ஒரு கம்பெனியை வந்து ஆந்திராவிலேருந்து கூட்டி வந்து விடுறீங்க. அப்போ இப்படியே போனால் இதனுடைய நிலைமை என்ன ஆகும்? மக்கள் வாழ முடியாது, விவசாயம் போயிடும், சொல்ல முடியாத வியாதிகள் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன முன்னிலை இருக்கு அதுதான் எனக்கும் வேணாம். இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு ஆலை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் இன்னொரு சாரார் வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க ஏன் போராட்ட குழுவில் இங்கே இருக்கிறனால சொல்கிறேன், சும்மா போராடிட்டு இருக்காங்க, ஏன் ஒரு ஃபைட்டர் வந்து நல்லதால இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மானாமதுரையும் டெவலப் ஆகும், ஒரு ஃபைட்டர் வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும், ஒரு கல்வி நிலையம் வரும், மருத்துவம் வரும், போக்குவரத்து வசதி சீராயிரும், எதுங்க ஏன் ஒரு மானாமதுரை வந்தால் நல்லது தானே, இவங்க எதுக்கு போய் போராடிக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சாரா நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க இங்கே சொல்லக்கூடிய பதில் என்ன? சிப்காட்டில் கடல் பாசி இருக்குது, மாவு ஊட்டச்சத்து கம்பெனி இருக்குது, இன்னும் பல ஆலைகள்லாம் இருக்குது. பாண்டியன் கிராஃபிட் வந்து இல்லாமல் போச்சு. ஜிப்பு கம்பெனி இருந்துச்சு, இதெல்லாம் யாரும் எடுத்தாங்களா? எந்த மக்கள் எடுத்தாங்க? அங்கே வேலை வந்து அந்த கம்பெனி எந்த ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்கும்ல உங்க மானாமதுரை? கண்ணை வித்துட்டு சித்திரை வாங்குறோம்னு சொல்றீங்க. உயிருக்கே பாதிப்பு, மனுஷன் செத்து போயிடுவான் அப்படிங்கிறதுக்கு முக்கிய எவிடன்ஸா இருக்கு. அதனுடைய ஆடியோ கூட வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நேரடியாக ஆய்வு பண்ணி எடுத்திருக்காங்க.
அப்படியே தங்கம் தென்னரசு அங்கேருந்து விரட்டினாரு? அந்த கேள்விக்கு பதில் உண்டா? சொல்லுங்க. இப்போ முக்குளத்தில் நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா மானாமரில் மட்டும் ஆதரிக்கிறாரு. மானாமரில் சவள பிள்ளையா? முக்குளத்தில் எதிர்க்கலையா? எங்க எதிர்த்தாரு? இருக்கிற மாதிரி நடிச்சாரு. கோர்ட்டுக்கு போறதுக்கோ அல்லது நிறுத்துவதற்கோ அங்கேயுமே பரிபூர்ணமாக ஆலை நிறுத்தம் இல்லை. ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் போராட்ட மனையில் எப்படி அமுக்குறாங்கன்னா, அந்த முக்குள ராம்கியில இப்போ அந்த வாகனங்கள்லாம் சரக்கு ஏற்றுற வாகனங்களுக்கு டிரைவர் வேலை, உள்ள இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே மிஷின் ஆப்ரேட்டரு, அங்கே உள்ள ஒரு சில வேலையில் இருக்கணும். அது எல்லாமே பக்கத்தூர்காரங்களே எடுத்து வேலைக்கு போட்டுக்கிறது. சம்பளம் நினச்சி பார்க்க முடியாத சம்பளம். 30,000 இருந்தால் பேசிக் சம்பளமே. அந்த மாதிரி போகிறப்ப பக்கத்தில் ஊருக்காரங்க என் சொந்தக்கார எவ்வளோ ஆக்குறேன், உன் சொந்தக்கார எவ்வளோ ஆக்குறேன், நல்ல வீடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே அமைதியாகிக்கிறாங்க. கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் வேலை பார்க்குறப்ப சம்பளம் வர்றப்ப நம்ம சொந்தக்காரன் அண்ணன் எவ்வளோ ஆக்குறேன், தங்கச்சி வாங்குறாரு. இதே மாதிரி இங்கே வேலை வாய்ப்பு வந்துட்டு போகிறாரு. நோய் ஆள் பார்த்து வருமா, ஜாதி பார்த்து வருமா? நோய் காசு வேணும்ல, சம்பளம் வேணும். அதான் சொல்றேன், கண்ணை விட்டு சித்திரம் வாங்காதீர்கள்னு பழமொழி இருக்கு தமிழ்ல. நீங்க கண்ணை விட்டுட்டு சித்திரம் வாங்கி எப்படி பார்ப்பீங்க? உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத, பாதுகாப்பற்ற, குடிநீரை சீரழிக்கிற, விவசாயத்தை சீரழிக்கிற ஒரு அபாயகரமான தொழிலை அனுமதித்து விட்டு எனக்கு 50,000 தரம் 30,000 தரம்னா அது எப்படி சரியா வரும்? எப்படி நீங்க வாழ்க்கை நடத்த முடியும்? வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக அதை உருவாக்கி நாமளே கொடுத்துட்டு எனக்கு அது வந்துச்சு, கிட்னி வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, இருதய நோய் வந்துச்சுன்னு சொல்லி அரசாங்கத்தில் போய் கேட்குறது என்ன நியாயம்? வருமுன் காப்பது சிறந்ததா, வந்தவன் காப்பது சிறந்ததா? தமிழ்ல இருக்கே பழமொழி இருக்கே, வருமுன் காப்பதா சிறந்தது, சால சிறந்தது. திட்டமே வச்சிருக்கானே வருமுன் காப்போம், அது பேருக்கு தானே, லேபிள் ஓட்டுறதுக்கு தான். நாங்க வருமுன் காப்பதற்கு போராடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். வந்தவன் காப்பது என்பது அறிவீனம், அது மனத்தனம். எல்லா திட்டமுமே பேர் மட்டும்தானே, பேர் மட்டும்தான். அவங்க லேபிள் ஓட்டுறதுதான வேலையே. எல்லாத்துக்கும் லேபிள் ஓட்டுவான். கக்கூசில் திறந்தா கூட அதில் லேபிள் ஓட்டிக்கிடுவான் அவங்க தலைவர் படத்தை. அது அவங்களுடைய கொள்கை. நம்ம கேட்கறது மானாமரிக்கு மருத்துவ கழிவு ஆலை வேண்டாம். வந்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்த மாதம் பொங்கல் கழிச்சு 25ஆம் தேதி நாங்கள் பெரிய அளவில் கருத்தரங்கு நடத்துவதாக திட்டமிட்டிருக்கோம். சமூக ஆர்வலர்கள், அனைத்து கட்சி நண்பர்கள் அதில் கலந்து கொண்டு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்ட போறோம். திரட்டி நாங்கள் என்ன செய்யுங்கிறது அரசுக்கு எச்சரிக்கையாக பாடமாக சொல்கிறேன். இந்த காணொலி வாயிலாக மரியாதையாக நீ கொடுத்த வாக்குறுதியை நீ சொன்னபடி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் சொன்னில் எழுதி கொடுத்தில்ல, அந்த வாக்குறுதியை நிரந்தரமாக ரத்து செய். இல்லை என்றால் போராட்டத்தினுடைய விளைவு கடுமையாக இருக்கும். எப்படி மீத்தேனை நம்மாழ்வார் விரட்டினாரோ, எப்படி கந்தர்வ கோட்டையில் மக்கள் இன்றைக்கு ஒன்றாக நின்று மாலையை தடுக்கிறார்களோ, எப்படி முக்குளத்தில் காலதாமதம் ஆனாலும் அந்த விழிப்புணர்வு பெற்று மக்கள் நிற்கிறார்களோ, அதே போல நாங்கள் களத்தில் களமாடுவோம், நிற்போம். எந்த அச்சுறுத்தலுக்கும் பணிய மாட்டோம். நீங்க முடிஞ்சா திறந்து பாருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, வாக்குறுதியை கொடுத்து விட்டு முதுகுல குத்தாதீங்க. இருக்கிற அமைச்சரோ, இந்த தங்கம் தென்னரசோ, பெரிய இருப்பனோ, தமிழரசி அவர்களோ ஓட்டு கேட்டு கிராமங்களுக்குள்ள வர முடியாது. மானாமதுரை நகரத்தை திரட்டுகிற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு மக்களுடைய விழிப்புணர்வு கொண்டு போயிட்டு இருக்கோம். இது நடக்கும். அந்த பாடத்தை கத்துக்கிட்டு தான் நீங்க மூடம் நினைச்சீங்கன்னா திறந்து பாருங்க. இப்போ ஒரே இறுதிக்கு வந்துருவோம்யா. இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அதனால தள்ளி போட்டிருக்கலாம். மேக்சிமம் இந்த குவாரி, கல் குவாரி, மணல் குவாரி, இந்த ஃபேக்ட்ரி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பேர் கட்டக்கூடாது, எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சாட்டி விட்டுடலாமேண்டு. இந்த சிப்காட் அந்த லிஸ்ட்ல இருக்கலாம். ஒருவேளை அந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி இந்த சிப்காட் ஒருவேளை ரன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாங்கன்னா, அதாவது இந்த மருத்துவ கழிவு ஆலை ரன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் ராம்கி வச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த பகுதியில் எவ்வளோ இழப்புகள் ஏற்படும்ன்றது தெரியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் என்ன நீங்க எடுத்து வச்சா சொன்னேன். உங்களுக்கு பின்னாலும் நாங்க போராட்ட வடிவத்தை மாற்றி என்ன செய்யலாமோ திட்டமிடுவதற்காக எல்லா கட்சியும் பேசிட்டோம். அதற்கான தயாரிப்பு பணியும் நடந்து நீங்க கூட்டம் போட்டு பேசி. ஆமா, கடந்த 17ஆம் தேதி மானாமதுரையில் மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் அதுக்கான தயாரிப்பு பணியும் நடந்துருச்சு. இப்ப தேதி குறிப்பிக்கப்பட்ட நிலையில நாங்க போராட்ட வடிவத்தை மாற்றி அரசை எதிர்ப்பதற்காக அனைத்து கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், வர்த்தக சங்கங்கள் எல்லாமே தயாரான நிலையில் இருக்கு. இந்த அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டுதான் திராவிட மாடல் அரசு திருந்த வேண்டும் சொன்னா அந்த அனுபவத்தை நாங்கள் சிறந்த முறையில் அவங்களுக்கு கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். ஏன்னா அவங்களே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்க அதுதான் நான் சொன்னேன், மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட இந்த திராவிட மாடல் தான் மீத்தேன் திட்டத்தை எதிர்ப்பதாக அவனே உடைய பிடிச்சிடலாம். இவங்க தான் அவங்க வரலாறு, துரோக வரலாறு, இது கடந்த கால வரலாறு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மீத்தேன் திட்டத்தை பண்ண முடியல. ஆனா ஓஎன்ஜிசிக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல, எதிர்ப்பதாக வெளியில ஒரு பேச்சு. ஆனா எப்படி ஆய்வு கேட்ட ஆய்வு பண்ணி அப்படிங்கிறாங்க.
ஆய்வு பண்ணிக்க நீ அனுமதி கொடுக்காதங்கிறத வேண்டுகோள். ஆனால் இன்றைக்கு ராமநாதர் மருந்து நடந்துகிட்டு இருக்கு. பரமக்குடியில மருத்துவ கழிவு ஆலை கொள்வதற்கு கருத்துக்கள் கொண்டு நடந்தாங்க, கடுமையான எதிர்ப்பு. கந்தர்வ கொண்டையில் எதிர்ப்பு. மானாமதுரையில் தொடர்ச்சியான போராட்டத்திற்கு மக்களை தயார்படுத்துவதற்காக போராட்டக்குழு அனைத்து நடவடிக்கைகளையும் முனைப்பா இருக்கு. இதை சமரசத்துக்குலாம் வேலை இல்லை, நிரந்தரமா மூடு இல்லைன்னா போராட்டத்தினுடைய விளைவு கடுமையாக இருக்கும். இதுதான் நாங்கள் சொல்றது. இதுல ஒன்றும் சமரசம்லாம் கிடையாது. சரிங்க, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு உங்களோட கருத்தை தெரிவிச்சிங்க. எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.